இன்னைக்கு எங்க அம்மா இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு இவன் தான் காரணம். நான் இவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னா அதுக்கு அந்த தனு தான் காரணம். என்னைக்கா இருந்தாலும் இவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். யார் நினைச்சாலும் எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. என்ன இவ இன்னைக்கு அடிக்கடி என் கையை பிடிச்சிக்கிறா? முதல்ல கார்ல இப்படிதான் பண்ணா, இப்போ இங்கேயும் பிடிச்சிக்கிட்டா. நான் தொலைச்ச பாஸ்ட் என்ன மறுபடியும் தேடி வர மாதிரி இருக்கு. பிரபா பாட்டி, என்ன கொஞ்சம் கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போறியாப்பா? அங்க போனாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பிரக்யா வர வரைக்கும் என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. போலாமாப்பா? சரி, கூட்டிட்டு போறேன், வாங்க. சந்தோஷம்ப்பா. ஒரு நிமிஷம் இரு. நான் மருந்து சாப்பிடவே மறந்துட்டேன். பிரக்யா வந்தானா திட்டுவா. இரு, நான் போய் மருந்து ஐயோ சாப்பிட்டு பாட்டி, நில்லுங்க. நீங்க எதுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க? நீங்க நேரா போய் கார்ல உட்காருங்க. நான் உங்க மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா போங்க. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போறாங்கன்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த பிரக்யாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட தானே எல்லாரும் வந்தாகணும். அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். உனக்கு அறிவே இல்லையா? இப்படிதான் நடு வழியில் நின்றுட்டு இருப்பியா? சாரி. என்ன சாரி? கிளாஸ் எப்படி உடைஞ்சிருக்கு பாரு. கிளாஸ் உடைஞ்சிருச்சுன்னா அவசகுணம்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் நடக்க போதோ. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பிரபா? என் வீட்டுல தான் இருக்கேன். ஆனா என் வீட்டாளுங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே பேசினாலும் என்னை குத்தி கிழிக்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாரும் என் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா மனசளவுல எல்லாரும் என்னை விட்டு தூரமா தான் இருக்காங்க. பிரபா, ஒரு காலத்துல நாம எவ்வளவு க்ளோஸா இருந்தோம். ஆனா இப்ப எதுக்காக நீ என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்க? ஒரு காலத்துல நாம நெருக்கமா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நாம 2 பேரும் ஒன்னா சேர்றது நடக்காத காரியம். நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கூட மரியாதை கொடுக்கல. உன் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மனவேதனையும் பிரச்சனையும் தான் பரிசா கிடைக்குது. அதனாலதான் உன் கூட யாருமே சேர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நீ என்னதான் மாறிட்டேன்னு வேஷம் போட்டாலும் நீ மாறிட்டேங்கிறத நான் நம்ப மாட்டேன். நீ என்ன பிளானோட எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்திருக்கேன்லாம் எனக்கு தெரியாது. அது நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் தெரியும். இப்பவும் நீ என் கண்ணுக்கு பழைய ஆளியாவா தான் தெரியுற. தனு எதுக்காக உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் பிரக்யாவை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தனுவை பத்தின உண்மை மட்டும் அபிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ மட்டும் இல்ல, அவ கூட சேர்ந்து நீயும் இந்த வீட்டை விட்டே வெளியில. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா,
தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.